அனைத்து தமிழக உறவுகளுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைய பதிவில் நாம் காண்பது என்னவென்றால், எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் பிஜேபி மீண்டும் உள்ளே வந்துவிடும், எஸ்ஐஆர் மூலம் தமிழகத்தில் ஆட்சி கட்டிலை பிடித்துவிடலாம் என தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுள்ளார். எஸ்ஐஆர் என்றால் என்ன? எஸ்ஐஆர் எதற்கு சார்? எஸ்ஐஆர் என்பது தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம். இது இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்போ சிறப்பாக இது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் பழைய போலி வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள் அவர்களெல்லாம் நீக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல ஆதாரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன், பல ஆதாரங்களை அணுகுண்டா வீச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஆதாரம் கேட்டபோது அதை எது நிரூபிக்கிறதுனால அது ஊசி பட்டாசாக போய்விடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ செப்டம்பர் 10 வர வாரத்தில் நம்ம தமிழகத்தில் எஸ்ஐஆர் பண்ண போகிறாங்க. அதற்கு உடனே முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் நடந்ததுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விவிபேட்டில் ஏதோ பண்ணிட்டாங்க, வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல நாட்கள் கெடு கொடுத்து, யாரெல்லாம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி பண்ண முடியும் நிரூபிக்கிறீங்களோ வாங்க, தாராளமாக செய்யலாம், அதுக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஓப்பனாக சேலஞ்ச் விட்டாங்க. எந்த ஒரு எதிர்க்கட்சியும் குற்றச்சாட்டு எந்த எதிர்க்கட்சியும் போய் பார்க்கல, போய் அதை நிரூபிக்க முடியல. இப்போ புதுசாக ஒரு கதையை கொண்டு வராங்க. அதாவது எஸ்ஐஆர் வாக்கு பட்டியல் சீர்திருத்தம் மூலம் பிஜேபி எப்படியும் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மறைமுக குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க. ஓட்டு திருட்டு மூலம் பண்ணிடலாம், இந்திய தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஏஜெண்டாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடந்த காலங்களில், கடந்த சில நாட்களில் நம்ம தமிழகத்தில் நடக்க போது உடனே பிஜேபி தான் இதற்கு காரணம், பிஜேபி இதன் மூலம் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுள்ளார். அந்த எஸ்ஐஆரில் கண்டிப்பாக இது செய்ய முடியுமா? நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு திருட்டு மூலம் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா பிஜேபி எப்போவோ ஆட்சி பிடிச்சிருக்கும். இன்றைக்கி தமிழகத்தில் ஓட்டு திருட்டு மூலம் தான் திமுக ஆட்சி பிடிச்சிருக்காங்களா? சொல்லுங்கள் சார். இன்றைக்கி எப்படி 40 எம்பிக்கள் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போய்க்கிறாங்க? நீங்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் ஓட்டு திருட்டு இல்லை, ஆனால் இதே பிஜேபி ஜெயிச்சுன்னா ஓட்டு திருட்டு ஏதோ மிஸ்ஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொய்யான குற்றச்சாட்டு சொல்வது இதே வாடிக்கையாக போயிடுச்சு. இப்போவும் அதே போல் சொல்லிட்டு வராங்க. எப்படி செய்ய முடியும்? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. எப்படி இது கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்துட்டு இருக்காங்க. எப்படி செய்ய முடியும்? ஏன்னா திமுக அதிமுக என்பது மிகுந்த ஒரு கட்டமைப்புள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளைகளை கொண்ட ஒரு கட்சிகள். பல்வேறு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. எப்படி பண்ண முடியும்? ஏன்னா போலி வாக்காளர்கள் யார் யார் எங்கே இருக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு இருக்குது, எந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது, எல்லாமே A to Z ஒவ்வொரு கிளை நிர்வாகிகளிருந்து பூத் கமிட்டி, வட்டம், சதுரமா, ஒன்றியம் என அத்தனை நிர்வாகிகளையும் அந்த பூத் லிஸ்ட்டு வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 2 முறை வரைவு வாக்காளர் பட்டியல் என்ற பேரில் நீக்கவோ சேர்க்கவோ அல்லது இறந்தவர்களை எடுக்கவோ அல்லது புதிய வாக்காளர் சேர்க்கவோ இது மாதிரி நிறைய ஒரு முகாம் நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இறுதி வாக்காளர் பட்டியல் விடுறாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வந்த உடனே நம்ம உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் போய் அதை நகல் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் பார்க்குறது தான் அவங்களுடைய பூத் கமிட்டியினுடைய வேலை. பக்கத்துக்கு பொறுப்பாளர்களை போட்டு ஒவ்வொரு கட்சியும் பக்க பொறுப்பாளர்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்கள் என போட்டு ஒவ்வொரு வீடாக அலசி ஆராய்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி போலி வாக்காளர் உள்ள வர முடியும்? புதிய வாக்காளர்களை எப்படி இப்போ வேறு மாநிலத்திலிருந்து ஒரு வாக்காளர்கள் இணைக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே, அப்படி குற்றச்சாட்டு இருந்தால் எப்படி அந்த கட்சி நிர்வாகி தெரியாமல் ஓட்டு போட முடியும்? இதுவும் இல்லாமல் பூத் கமிட்டி அப்படின்னு இருக்குது. அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் எந்த வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்குது, எத்தனை ஓட்டு இருக்குது, அது நம்ம கட்சிக்கு எத்தனை ஓட்டு உள்ளே போகுது, மற்ற கட்சிக்கு எத்தனை, பொது வாக்காளர்கள் எத்தனை பேர், எல்லாமே சல்லடை போட்டு செய்வதில் திமுக உடன்பிறப்புகள் ரொம்ப அட்டகாசமாக வேலை செய்வாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது வாக்குச்சாவடி நடக்கும் இடத்துல சரி, பூத் ஏஜென்ட் உள்ளே இருப்பாங்க, பல கட்சி ஏஜென்ட்கள் உள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி வாக்குச்சாவடிக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி வாக்குச்சாவடி தேர்தல் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது எப்படி புதிய வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் எப்படி உள்ளே வர முடியும்? அங்கே உள்ள இருக்கிற ஏஜென்ட் என்ன அமைதியாக இருப்பாரா, இல்லை நிர்வாகிகள் விட்டுருவாங்களா? இதையெல்லாம் தாண்டி எத்தனை ஓட்டு இறுதியில் எத்தனை ஓட்டு விழுந்திருக்கு,
எத்தனை ஓட்டு 900 ஒரு பூத்தில் 1000 ஓட்டுகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 700 ஓட்டு 800 ஓட்டு பதிவாக இருக்குன்னா அதில் எத்தனை ஓட்டுகள் நம்ம கட்சிக்கு விழுந்திருக்கும், எத்தனை ஓட்டுகள் மற்ற கட்சிக்கு விழுந்திருக்கு அப்படின்னு A to Z எல்லாம் ஃபிங்கர் ட்ரிப்பில் வச்சிருக்கக்கூடிய இருக்கிற காலத்தில் எப்படி வந்து போலி வாக்காளர்கள் மூலம் ஆட்சியை பிடிக்க முடியும்? அப்படி என்றால் ராகுல் காந்தி எப்படி ஜெயித்தார், பிரியங்கா காந்தி எப்படி ஜெயித்தார், ஏன் திமுக எப்படி ஜெயித்தது, ஏன் இவ்வாறு தோல்வி பயத்தில் வந்து இப்போ 2026 தோல்வி பயம், என்டிஏ கூட்டணி வந்து மிக ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்டமைக்க போகிறாங்க, அதனால் வந்து இப்படியாவது ஒரு கட்டுக்கதையை முன்னாடியே சொல்லிவிடலாம் என்று சொல்கிறார்களா? புரியவில்லை. சாதாரண மக்களும் சரி பொதுமக்களுக்கும் தெரியும், ஓட்டு திரட்டி என்பது எல்லளவும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்களால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், மக்கள் விரும்பி ஓட்டு போடுகிறார்கள். அதனால் வந்த வெற்றி ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் ஒவ்வொரு பொறுப்பும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரியும். உள்ள பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஓட்டு போட முடியாது, மாற்றி போட முடியாது. அப்படி இருக்கில்ல எப்படி தமிழக முதல்வர் இப்படி இறக்கி விட்டுருக்காரு? ஏன் சார், எதற்காக இந்த அச்சம்? வரும் தேர்தல் தோல்வியை மறைப்பதற்காகவா? பொதுமக்களாகிய உங்களிடமே இதை விட்டு விடுகிறேன். இதெல்லாம் சாத்தியமா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.